ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் பப்பாளி காயை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த கூட்டு வந்து சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். கூட்டு பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை வந்து மிதமான தீயில் லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ 2 பருப்பையுமே நம்ம வந்து கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம காயும் குக்கரில் தான் சேர்க்க போகிறோம். ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பப்பாளி காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா சுற்றியும் வந்து அந்த காயினுடைய பால் வந்து இருக்கும். நல்லா கழுவிட்டு அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு தகுந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. காய் வந்து கட் பண்ணும்போதே வந்து அதில் பால் வரும். அந்த மாதிரி பால் வந்துச்சு அப்படின்னா அந்த தோலை வந்து நீக்கிட்டு லைட்டாக ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பப்பாளி காய் வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஓரளவுக்கு விளைஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த காயை வெட்டும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பருப்பினுடைய ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு கலந்து விட்டுடலாம். இந்த குக்கர்லேயே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளியை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. தேவையான அளவுக்கு உப்பு, இதில் வந்து ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எல்லாத்தையுமே கலந்துட்டு நம்ம வந்து வெயிட் போட்டு திரும்பவும் ஒரு விசில் விட்டுக்கலாம். பப்பாளி காய் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது. சாம்பார் பொடி வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காயும் வெந்துருச்சு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம கூட்டை தாளித்து விட்டுறலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட்டு தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா 10-15 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரில் இருக்க பப்பாளி காயும் பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூட்டுக்கு வந்து உங்களுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்த பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் 1/4 கப் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக சீரகம், அதே மாதிரி சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சோம்பு சேர்த்து அரைச்சி இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்த மாட்டோம். அப்படியே வந்து தேங்காய் துருவலாக சேர்த்துனா பிடிக்கும். அதனால் நான் வந்து துருவலாக சேர்த்துட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த பப்பாளி காய் கூட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்தடா, சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.